வணக்க நண்பர்களே, இது தீபாவளி சம்பவம் பார்ட் 2 பார்க்காதவங்க நம்ம சேனல் இருக்கு, பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு வந்துருங்க. அடிச்ச மலையில நம்ம காப்பாற்றி வச்சிருந்த கொஞ்ச நெருப்பை நம்ம நண்பர் காப்பாற்றி சொல்லி கையை வச்சு அனுப்பிச்சாப்ல. பக்கத்தில் இருக்க பேப்பர் எடுத்து பற்ற வைக்க பார்த்தா அது கடைசி வரை கரைய மட்டும் தான் செய்யுது. அதனால நம்ம மலையில நனைஞ்ச வெடிபொருள் எடுத்து வெடிமருந்தை பிரிச்சு எடுத்து பற்ற வைக்கக்குள்ள படதா படைய போச்சு நண்பர்களே. ஒரு வழியை நம்ம நெருப்புக்கு உயிர் கொடுத்து நெருப்பு புலன் பறக்கிறதுக்கு தேவையான எரிபொருளை உருவாக்கியாச்சு. ஒரே சந்தோஷம். நம்ம நண்பர் கை சுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம நெருப்பு புலன் பறக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டோம். பரவாயில்ல, நம்ம நண்பர் கை தப்பிச்சிருச்சு நண்பர்களே. நெருப்பு புலன் பறக்கிறதுக்கு உதவி ஆளுக்கு ஒரு சைடு 5 நிமிஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நெருப்பு புலன் ஓட்ட இருக்கு அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சு பேட்ச் ஒர்க் பண்ணக்குள்ள படதா படைய போச்சு நண்பர்களே. நம்ம முயற்சி வீண் போகாம ஒரு வழியா நம்ம நெருப்பு புலன் பறந்துருச்சு நண்பர்களே. பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு. போற போக்குல நம்ம நண்பரோட தலையை பதம் பார்த்திருக்கோம், தப்பிச்சிட்டாப்ல. அந்த நெருப்பு புலன் மேல போக போக தான் பாக்குறதுக்கு இன்னும் அருமையா இருந்துச்சு. அப்புறம் நண்பர்களை மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு இதுக்கு முன்னாடி நீங்க இதை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போட்டுட்டு போங்க, நமக்கும் சந்தோஷமா இருக்கும். அந்த நெருப்பு புலன் நம்ம கண்ணுல இருந்து முழுசா மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நண்பர்களை நாங்கள் அந்த இடத்த விட்டே கிளம்பணும். வர்ற வழியில நம்ம வான வேடிக்கையெல்லாம் பார்த்து நம்ம தீபாவளி சிறப்பாக முடிச்ச நண்பர்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.